ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தான் பெரிய குற்றவாளி. கிடைக்காதனால தான் அவன் இது மாதிரி விஷயத்துக்கு வந்து இயங்கிட்டு இருக்கான். டிஎம்கே போட்டாலும் சரி, ஏடிபிகே போட்டாலும் சரி, டிவிகே தான் நம்ம நாடு வந்து முழுசாக வல்லரசு அடையுன்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். செய்வது துணிந்து செய் சேனலுக்கு வந்து உங்கள் எல்லாத்தையும் அன்போட வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, எது இலவசமாக கிடைச்சா நல்லாயிருக்கும், எது இலவசம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் தான் முழுசாக அந்த கணக்கு பார்க்க போகிறோம். அடிமை இந்தியாவில் வந்து பகத்சிங் வந்து ஒன்று சொல்லிட்டு போயிருக்காரு. பசிக்கு இயங்காத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு இயங்காத இளைஞன், இது 3 என்னைக்கு முழுமையாக கிடைக்குதோ அன்றைக்கி தான் நம்ம நாடு வந்து முழுசாக வல்லரசு அடையுன்னு சொல்லி பகத்சிங் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்படிப்பட்ட 3 வந்து இலவசமாக கிடைச்சா நம்ம வந்து இப்போ போடுறாங்க பார்த்தி, நம்ம கவர்மெண்ட் வந்து அறிக்கை விட்ருக்காங்களே, மாதம் ஆனால் 1500 போகிறேன், 2000 போகிறேன், 2500 போகிறேன்னு சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சொல்கிறாங்களே, அது மாதிரி இது நமக்கு தேவையில்லை. ஒரு மனுஷனுக்கு கல்வி தான் ரொம்ப முக்கியம். அந்த கல்விக்கு ஏற்ற வேலை, அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சாலே அவன் வந்து அவன் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துப்பான். அப்படி கிடைக்காதனால தான் அவன் இது மாதிரி விஷயத்துக்கு வந்து இயங்கிட்டு இருக்கான், இலவசத்துக்கு. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தா போதும், இவனுக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்தா போதும், இவங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இப்படி ஒரு கீழ்மட்ட யோசனையை வந்து நம்ம மக்கள் மனதில் வந்து விதைச்சிருக்காங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தான் பெரிய குற்றவாளிம்பாங்க. அது மாதிரி தான் நம்ம மக்கள் வந்து அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஏமாறுறது நீங்கள் தான் பெரிய குற்றவாளியே. அவங்க சொல்கிறது எல்லாமே கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு அவங்க பின்னாடி போனீங்கன்னா கீழே பல்ல இருந்தால் கூட நமக்கு தெரியாது, பொத்துன்னு கீழே விட வேண்டியதான். ஒரு அடிப்படை சிந்தனை வந்து நமக்கு இருக்கணும். அவங்க எவ்வளோ வேணாலும் நமக்கு இலவசம் தரோம், அதை தரோம் சொல்லலாம். ஆனால் அந்த இலவசத்தை வந்து அவங்க எத்தனை நாளைக்கு தர முடியும்? ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஒவ்வொரு குடும்ப அட்டையிலையும் பார்த்திங்கன்னா 2 லட்சம் ரூபா, ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2 லட்ச ரூபா கடன் இருக்குது. இந்த கடனை வந்து நீங்கள் அடைச்சிருவீங்களா? அடைக்க முடியாது. அவங்க இன்னும் எத்தனை பேர் ஆட்சிக்கு வந்தாலுமே கடன் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த கடனை எதுக்கு வாங்கலாம்? மக்களுக்கு தரமான இலவசமாக தர வேண்டிய கல்விக்கு கடன் வாங்கலாம், மருத்துவத்துக்கு வாங்கலாம். இது ரெண்டுமே இலவசமாக தந்துட்டாங்கன்னா நம்ம வாங்குகிற 10,000 சம்பளத்தில் 5,000 வீட்டு செலவு வச்சுட்டா கூட மீதி 5,000 வந்து சேவிங்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்கிறது எதுக்கு? இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு. அதுபோல் ஒரு இயற்கை பேரிடர் காலத்தில், அதாவது ஒரு மழை காலம், குளிர்காலம், இது மாதிரி மாறி மாறி ஒரு கிளைமேட் ரொம்ப காய்ச்சல் வரும், சளி வரும். இது மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தேவைப்படும். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன அறுவை சிகிச்சை பண்ணுறதா கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ரொம்ப எமர்ஜென்சி, இது வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க, அது மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறாங்கன்னா நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடத்துகிற, எதுக்கு எங்கிட்டிருந்து வரி வசூலிக்கிற? நீ ஒட்டுமொத்த அரசாங்க வேலையில் இருக்க எல்லா ஆளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வரி தான். நம்மளோட வரி பணத்தில் தான் இவங்கெல்லாம் வாழ்கிறாங்க. நம்ம வரி பணத்தை வாங்கி வாழ்ந்துக்கிட்டு நமக்கே நம்ம காசை இவங்க பிச்சை மாதிரி போடுறாங்க. எங்களை பார்த்தா என்ன உங்களுக்கு பிச்சைக்காரமாக தெரியுதா? ஒரு கேவலம் 2000 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து முட்டாளாக இருக்கோம். என்றைக்கு நீங்கள் வந்து இலவசத்தை வந்து இவ்வளோ கேவலமாக இதை கொடுத்தா உங்களுக்கு ஓட்டு போடான்னு உங்களுக்கு என்றைக்கு இந்த எண்ணம் தோணுச்சோ அன்றைக்கி நீங்களாம் தோற்று போயிட்டீங்களா? பெண்களுக்கு வந்து பஸ்ஸு பிரின்னு சொல்கிறாப்புல, ஒருத்தர் ஆண் பெண் இருபாலருக்கும் பஸ்ஸு பிரின்னு சொல்கிறாப்புல. ரைட், 2 பேர்த்துக்குமே இலவசமாக விட்டுறீங்க. அந்த பஸ் ஓட்டுற டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் எவன் சம்பளம் போடுறது? எவன் வீட்டு காசு? நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்கீங்களா? அந்த படத்துலேருந்து உங்கள் கவர்மெண்ட் பஸ் ஓட்டுற டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் பணம் எடுத்து தருவீங்களா? தரமாட்டீங்க. எப்படி தருவீங்க? நீங்கள் தான் உங்களுக்கு பின்னாடி வர வம்சாவளிக்கு வந்து சேகரித்து வச்சுருக்கீங்களே. நாளைக்கு போகும்போது ஒருத்தங்க கூட 1 ரூபா கூட கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. செத்தா கூட அருணா கொடி அத்துவிட்டு தான் புதைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு உங்களுக்குலாம் வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு அதை வந்து மக்களுக்கு இலவசமாக தரணும் பெருமை வேறு. இதில் இதையும் நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் பின்னாடி போகுது. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதாவது இத்தனை நாளாக வந்து படிக்காதவங்க அப்படி இருந்தாங்க. இப்போ படித்து வர இளைஞர்களுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே இலவசமாக கொடுத்துட்டீங்கன்னா இவங்க வந்து உழைக்கிற திறனை வந்து இழந்துருவாங்க.
ஒரு 100 ரூபா சம்பாரிச்சு ஒருத்தன் வரப்பை வெட்டி தோட்டத்தில் கரை போட்டு அந்த வேர்வை சிந்தி உழைச்சி அந்த 100 ரூபா வாங்கினான்னா அந்த 100 ரூபாவோட மதிப்பு என்னன்னு அவனுக்கு தெரியும். ஒருத்தன் வேர்வையே சிந்தாமல் அவன் கொடுக்குற இலவசத்தை வாங்கினான்னா அந்த பணத்தோட மதிப்பு எவனுக்கு புரியாது, தெரியாது. இந்த காலத்தில் வந்து சம்பளம் வந்து ஜிபே, ஃபோன்பே இது மாதிரி அக்கௌண்ட்டில் கிரியேட் ஆகிடுது. ஆனால் அப்போல்லாம் வந்து தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய்ட்டு அந்த காசை கையில் வாங்கினாங்கன்னா அந்த உழைப்போட அருமை வந்து அவங்களுக்கு போய் தெரியும். இப்போ நிறைய பேத்துக்கு வந்து அது மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கிறதில்ல. நான்லாம் இந்த 12th லீவு, காலேஜ் லீவ்லாம் வேலைக்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உழைச்சி வேலை செஞ்சு முடிச்சுட்டு வாரமான சம்பளம் தருவாங்க. அதை கையில் வாங்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும், நம்ம உழைச்சி சம்பாரிச்சதா அப்படின்னு சொல்லி ஒரு இது கிடைக்கும். அது மாதிரி உழைச்சா தான் அந்த பணத்தோட மதிப்பு தெரியும். உழைக்காமல் அந்த கேவலமான அந்த பணத்தை வாங்கிட்டு நம்ம எத்தனை நாளைக்கு வாங்க முடியும்? அது வந்து அதாவது எப்படி சொல்கிறது, உழைச்சி சம்பாரிச்சதே வந்து பிடுங்கிட்டு போகுது. எவனோ எங்கே இருந்தால் எவனோ அடித்து கொடுக்குற பணம் வந்து நமக்கு நிலைக்காது. என்றைக்கு வந்து கல்வியும் மருத்துவமும் வந்து தரமான முறையில் நமக்கு இலவசமாக தராங்களோ அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு வல்லரசாகவும் நம்ம மாநிலம் வந்து இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து தோட்டத்தில் விளைவிக்கிற வந்து பொருள்களை வந்து பார்த்திங்கன்னா எவனோ ஒருத்தன் வந்து விலையை தீர்மானிக்கிறான். நம்ம இங்கே வெயிலில் கஷ்டப்பட்டு உழைச்சி மூட்டையை தூக்கி சுமந்து காட்டில் இருந்து வீட்டில் கொண்டாந்து அந்த அறுவடை செஞ்சு மூட்டை போட்டு அங்கே கொண்டு போனோம்னா அவன் ஒரு விலையை சொல்கிறான். அந்த கேவலமான விலைக்கு வந்து நாங்கள் விற்றுட்டு வரோம். அது மாதிரி விவசாயத்துக்கு வந்து விவசாயி வந்து இந்த விலையை தீர்மானிக்கணும். அது மாதிரி ஒரு அடிப்படை மாற்றம் வேணும். கல்வி, மருத்துவம் இது 2 வந்து தரமான முறையில் இலவசமாக வந்து மக்களுக்கு கிடைக்கணும். இது மாதிரி யார் உங்களுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து உங்கள் வாக்கை நீங்கள் செலுத்தணும். இது வந்து என்னோட கோரிக்கை மட்டும் இல்லை, நீங்கள் சிந்தித்து முடிவெடுக்கணும். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, உண்மனசு இருக்குது. இதை சொல்கிறது சரியாக தவறானு உங்களுக்கு தெரியும். நீங்களே உங்களுக்கு கேட்டு பாருங்கள். இத்தனை நாளாக இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன், இவங்களுக்கே ஓட்டு போடுவோம், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம், இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, எதுக்கு அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு, அது மாதிரி சிந்தனை வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் டிஎம்கே போட்டாலும் சரி, ஏடிபிகே போட்டாலும் சரி, டிவிகே, என்டிகே, இந்த 4 கட்சியில் எதுக்கு போட்டாலும் சரி, இந்த 4 பேர்த்தில் யார் உங்களுக்கு வந்து தரமான முறையில் மருத்துவம், கல்வி இலவசம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு போடுங்க. விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து எந்த கட்சி வந்து உங்களை வந்து நல்வழிப்படுத்துவாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. தமிழ்நாட்டில் வந்து 4 முனை போட்டி நடைபெறுகிறது. ஒன்று வந்து திமுக, அதிமுக, நாத்தாக்கா, தாவேக்கா, இந்த 4 கட்சியும் வந்து போட்டிடுறாங்க. இந்த 4 கட்சியில் யார் வந்து மக்களுக்கு உண்மையாக உழைக்கிறாங்கன்னு நீங்கள் தான் சிந்திக்கணும், நீங்கள் தான் முடிவெடுக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், உங்கள் உள் மனசாட்சிக்கு சொல்லணும். இவங்களுக்கு ஓட்டு போட்டால் மக்களுக்கு நல்லது நடக்கும், உங்கள் உள் மனசாட்சி சொல்லணும். அவங்களுக்கு வந்து உங்கள் வாக்கை செலுத்துங்க. நம்மளோட ஓட்டு நம்மளோட உரிமை, அது யாருக்காக விட்டு கொடுக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.